எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சூசானிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சூசான் என்கிறது எங்க இருக்கு எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை படித்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். அது எங்க இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் பரவி இருந்த ஒரு தேசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 128 நாடுகள் என்ன செய்தது? ஒன்றாய் கூடி ஒரு நாடாக, இப்போ எப்படி அமெரிக்கன் யூனியன் சொல்கிறோம், அப்படி அவர்களெல்லாம் ஒன்றாய் கூடி, ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றாய் கூடி அவர்கள் ஒரே நாடாக இருக்கிறார்களோ அதே போல் அந்த நாளில் எப்படி இருந்தது? இந்து தேசம் முதல் நம்ம பைபிளில் என்ன இருக்குது? நம்ம இந்தியா இருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்தியாவுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தம் இல்லை, அமெரிக்கர்கள் தான் இதற்கு உரியவர்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில் நம்ம வேதத்தில் என்ன இருக்கு? இந்தியா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் ஒரு பெரிய நாடு பரவி இருந்தது. அந்த நாட்டில் என்ன செய்தார்கள்? யூதர்களும் பரவி இருந்தார்கள். இந்த யூதர்களை அழிக்கிறதே பிசாசனுடைய நோக்கமாயிருந்தது. ஆதியிலிருந்து யூதர்கள் அல்லது தேவனை பின்பற்றினவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்கிறதே பிசாசனுடைய சிந்தையா இருந்தது. ஏன் அவன் அதை யோசிச்சான்னா, இந்த சந்ததியிலிருந்து தான் யார் வரப்போறது? இயேசு பிறப்பார். இந்த சந்ததி வழியா தான் இயேசு வருவார். அதனால இந்த சந்ததி எங்க போதோ அவங்க பின்னாடியே போகணும். எப்பெல்லாம் போனான்னா ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சாச்சு. ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. அடுத்து யாக்கோபுக்கு தெளிவாய் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, யூதா கோத்திரம். உடனே யூதா கோத்திரத்தை அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தோம். இவங்க எங்கெல்லாம் பரம்புகிறார்களோ இந்த யூதா கோத்திரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே பாவத்தில் விழுந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே என்ன செய்தான்? பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம். எதிலிருந்து இயேசு வருவார்? யார் எந்த கூட்டத்திலிருந்து வரப்போறாரு? அதனால மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாடுகளுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அவன் என்ன செய்தான்? பின்தொடர்ந்து கொண்டே வந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு தானா ஒன்றும் தெரியாது, அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது, அவனுக்கு என்ன கிடையாது? என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு என்ன தெரியாது? ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியும், என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். நிறைய பேர் காஞ்சிபுரத்தில் போய் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து, எங்கள் தாத்தா பேர்லாம் அதில் எழுதியிருக்கு, எங்கள் பெரிய மூதாதையர்கள் பேர்லாம் எழுதியிருக்கு, அதே போல் எங்களுக்கு என்ன நடக்கும்னு எழுதியிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் இதை செய்யுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இவ்வளோ 1000 கொடுங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன செய்வோம்? பரிகாரம் பண்ணுவோம்னு அந்த ஜோஷியக்காரன் சொல்லுவோம். ஆனால் வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்குது. பிசாசுக்கு என்ன தெரியாது? இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பைபிளில் சொல்லி இருந்தால் தான் தெரியும், தேவன் வெளிப்படுத்தி இருந்தால் தான் தெரியும், பரிசுத்தவான்கள் வாயினால் அறிக்கையிட்டால் தான் தெரியும். இல்லைன்னா என்ன தெரியாது? அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் நடந்து முடிஞ்சது தெரியும். யூதர் கோத்திரத்திலே இயேசு பிறப்பார்னு தெரிஞ்சிருச்சு.
ஒரு செங்கோல் உதிக்கும் சொல்லி பேலியாம் மூலமாகவும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த செங்கோல் உதிக்கும், யூதா கோத்திரத்தில் இயேசு பிறப்பார், அவர் வந்து என் தலையை நசுக்குவார். அப்போ அவர் பிறக்கக்கூடாதுன்னா இவருக்கு பின்னாடியே போகணுன்னு யூதர்கள் பின்பாக ஓடிக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு சந்ததியாய் எடுத்து கொண்டிருந்தான். அவர்கள் ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, அவர்களை என்ன செய்தான்? கெடுத்து கொண்டே. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். சிறையிருப்புக்கு போனார்கள், அங்கேயும் விடலை. பாபிலோனுக்கு போனால் அங்கேயும் விடலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்த்தா எல்லாம் பரம்பிட்டாங்க. இப்போ இந்த எத்தியோப்பியாவிலேருந்து இந்த தேசம் எல்லா இடத்துக்கு இவங்களும் போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் கலந்தவன்னு யாருன்னு தெரில. ஆனால் ஒன்று தெரியுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அவர்கள் யார்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனுக்காக வாழ்வார்கள், தேவனுக்காக மரிக்கவும் துணிவார்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் மொர்தெகாயை பார்க்கிறான். ஆமான் என்ன செய்தான்? மொர்தெகாயை பார்க்கிறான். எல்லாரும் வணங்குறாங்க, காலில் விழுகிறாங்க. நான் ஒரு பெரிய மந்திரி, பிரதான மந்திரி, பிரதம மந்திரி. இப்போ இருக்க பிரதம மந்திரி அதானே கேட்குறாரு. எல்லாரும் என் காலில் விழுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் மாத்திரம் என்ன செய்யறான்? என்னை வணங்குகிறது இல்லை, என் காலில் விழலை. ஏன் மொர்தெகாய் காலில் விழலைன்னா, ஆமானை குறித்த சரித்திரம் தெரியும். அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன் என்று அவன் சரித்திரத்தை அறிந்திருந்தபடினால, உன் காலில் விழமாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? உன் காலில் விழ மாட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் காலில் விழ மாட்டேன். இவன் என்ன பண்ணா? நீ என் காலில் விழறேன்னா உனக்கு தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஏன்னா இவன் தான் இப்போ இங்கே கொஞ்சம் பரிசுத்தமாக ஜனங்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஆதி பண்ணும். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஏற்கனவே அங்கே எஸ்தரை கொண்டு போயிட்டார், அவங்கள ராணி ஆக்கிட்டார். இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆமானுக்கு தெரியாமலே ஆமானுடைய அந்த எல்லா ரகசிய ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படும்படிக்கு கர்த்தர் எஸ்தரை கொண்டும், எஸ்தரோடு கூட இருந்த தாதிமார்களை கொண்டும், அவர்களோடு இருந்த யூத கோத்திரத்தை கொண்டும் என்ன செய்தார்? அவர்களுடைய எல்லா காரியங்களையும் முறியடித்தார். அவர்களுடைய துக்கம், இப்போ இவ்வளோ நாள் துக்கமாக இருக்காங்க, ஐயோ இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சிருவோம், யூதர்கள் அழிச்சிருவாங்கன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர்களுடைய துக்கத்தை என்ன செய்தார்? சந்தோஷமாய் மாறப்படி. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றது அவ்வளோதான். இனிமேல் என்ன கிடையாது? கிறிஸ்டினாக இருந்தால் எதுவும் கிடைக்காது, எந்த நன்மையும் வராது. இனிமேல் என்ன கிடைக்காது? நன்மைகள் கிடைக்காதுன்னு சொல்லி கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரசியல் வியாதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த அரசியல் வியாதிகள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? இந்துக்களுக்கு மட்டும்தான் எல்லா சலுகையும், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க கிறிஸ்தவங்களாக மாறி இருந்தால் சுத்தமாக கிடையாது. இப்படியெல்லாம் சட்டங்கள் வந்தாலும் இயற்றப்பட்டாலும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நமக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவருடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியினாலே பயமில்லாத இடத்தில் அவர்கள் பயந்தார்கள். பயமே இல்லை அவங்களுக்கு, ரொம்ப தைரியமான. என்ன, நான் தான் ஆளுகை, என் கையில் தான் அரசாங்கம், என் கையில் தான் எல்லாம் இருக்கு, நான் சொல்றதுதான் சட்டம் நினைச்சாங்க. ஆனாலும் பயமில்லாத இடத்தில் அவர்கள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் அப்படிதான் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்ன செய்தார் தேவன்? அந்த யூதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய துக்கம் வர இருந்தது, அழிவு வர இருந்தது. கர்த்தரதை மாற்றினார். இன்னைக்கு கூட நம்ம சென்னை பட்டணத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள். எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் மழை நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் புயல் நிற்க மாட்டேங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ போராட்டங்கள். இது மழை புயலில் மற்றவர்களுடைய காரியங்களை கேட்கும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது.
எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்கேயோ லைனா வருதுல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் வியாதிகளால் பலவீனங்களால் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளோ பிரச்சனைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேவன் கேட்கல? நம்ம எத்தனையோ தூரம் ஜெபம் பண்ணோம், புயல் நின்றோம், அப்படியே வரும். ஆனால் ஜெபம் பண்ண அந்த புயல் அப்படியே வெறுமையாக போயிடும், இல்லைன்னா வேற பக்கமாக போயிடும். ஆனால் ஏன் போல? எல்லா இடத்திலும் விக்கிரக ஆராதனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனையோடு கூட பயங்கரவாதங்களும் கூடவே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் நம்ம ஜெபம் இன்னும் என்ன செய்ய முடியல, கேட்கப்பட முடியவில்லை. இந்த பயங்கரவாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நீங்க சொல்லிக் கொடுக்குறத என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? இந்துக்கள் இல்லைன்னா அவங்க நம்மளோட ஆள் இல்லை, அவங்க கூட பழகாதீங்க. ஸ்கூல்ஸில் கேள்விப்படுறோம், என்ன கிறிஸ்டியன்ஸோட பேசாதீங்க. அந்த டீச்சர் அந்த கிறிஸ்டியன் பிள்ளைன்னு சொல்லி, தாழ்த்தப்பட்ட பிள்ளைன்னு சொல்லி தனியாகவே அந்த பிள்ளைய உட்கார வச்சுருக்காங்க, அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணி கொண்டிருக்காரு. சென்னையில் தெரில, கிராமங்களில் இது ரொம்ப ஜாஸ்தியா கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விரோதங்கள், பகைகளை சாத்தான் தந்திரமாய் விதைத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் கூட்டமாய் ஜெபியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம், ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த நாளில் கேட்ட எத்தனையோ ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்னைக்கு காலையிலே ஒரு மீட்டிங், பாஸ்டர் அவங்க ஒரு பிரதர் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு, இவங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. அங்கே பார்த்தா நம்ம சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே அவர்கள் வளருகிறதையும் அந்த வேதத்தில் ஆராய்ச்சி செய்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒன்று கூடி அவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் அதிசயமாக இருக்கு. இப்போ இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? உபவாசித்து ஜெபியுங்கள், தேவனுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபியுங்கள். எஸ்தரும் தாதிமாரும் தான் ஒரு எக்ஸாம்பிள். அவங்க என்ன பண்ணாங்க? போன கொஞ்ச நாள்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. எல்லாம் சேர்ந்து உபவாசிக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு யூதர்கள் உபவாசித்தார்கள், தேவனை அறியாத தாதிமார்கள் உபவாசித்தார்கள். அப்ப நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்தும், தேவனை உயர்த்தும்படி நாமும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போகிற இடங்களிலே கூடி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உபவாசித்தும் மன்றாடியும் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் அல்ல தட்டுகிறதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர், முதலாவது நாம் செய்ய வேண்டியது ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துக்கம் ஏன் வருகிறது அதை பார்க்கணும். ஏன் துக்கம்? யாருக்கு துக்கம்? யாருக்கு துக்கம்? யாருக்கு கவலை? வேதத்தில் பார்க்கிறோம், யாருக்கு துக்கம் என்று பார்க்கும்போது பாவத்திலேயே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் துக்கம் இருக்கும். அவங்களால வெளியே வரவே முடியாது. அவங்க எப்படிப்பட்ட துக்கத்தில் இருப்பாங்கன்னா, இனி வாழ்றதே வேஸ்ட்ன்ற மாதிரி இருப்பாங்க. அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கிடைக்கல, நான் இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்வாங்க. எனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க, எனக்கு எப்பயுமே இதெல்லாம் நடக்காதுங்க, நான் வாழ்கிறதே வேஸ்ட். நிறைய பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு. எதெல்லாம் கிடைக்கல? அவங்க விரும்பின
ஒரு பெண் கிடைக்கலன்னா உடனே என்ன செய்வார்கள்? உடனே போதும். அவங்க விரும்பின ஒரு வாழ்க்கை கிடைக்கலன்னா உடனே எனக்கு இது வேண்டாம். சிலர் சாப்பாடு கிடைக்கல, அவங்க விரும்பின சாப்பாடு கிடைக்கலன்னா கூட அதுக்காக துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. விரும்பின சாப்பாடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏதாவது கிடைக்கலங்கிறதுக்காக அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீட்டில் அழுதுகிட்டே இருப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இந்த துக்கத்தை எல்லாம் களைந்து போட வேண்டுமா? ஒருவேளை பாவத்தில் இருக்கிறவர்களோட கதை வேற, அவங்களுக்காக ஜெபிச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். ஒருவேளை இங்கே யாராவது ஏதாவது ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருந்தால், அது என்ன பாவமாக இருந்தாலும் சரி, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை குடி என்கிற பாவமாக இருக்கலாம், ஒருவேளை தேவனற்ற பழக்கங்கள் ஒருவேளை நம்மை ஆட்கொண்டு நம்மை வழி நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால துக்கம், அதனால என்ன, அழுகை, கண்ணீர். மற்றவங்களுக்கும் கண்ணீர், நமக்கும் கண்ணீர். இதிலிருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி, தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும், தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த துக்கம் நீங்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தால தான் நம்ம துக்கம் நீங்கும். அவருடைய பாடுகள் மூலம்தான் நமக்கு என்ன செய்யும்? பாதைகள் பிறக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியத்துக்காக மற்றவர்கள் ஒரு வேளை பாவ துக்கத்தில் இருந்தால் அவங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த சிறையிருப்புக்குள் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். ரெண்டாவது, துக்கம் யாருக்கு? கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் துக்கம் வருது. மற்றவங்களுக்கு வர்றது மாதிரி கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் துக்கம் வருது. அது பாவத்தினால் வருகிற துக்கம் அல்ல, அது பிசாசினால் வருகிற துக்கமும் அல்ல. அது லௌகீக துக்கமாக இருக்கக்கூடாது. என்ன துக்கமாக இருக்கக்கூடாது? லௌகீக துக்கமாக இருக்கக்கூடாது. லௌகீக துக்கம் என்ன பண்ணுன்னா நம்மளையே அப்படியே அடைச்சு போட்டு வெளியவே வர விடாது. அப்படியே தேவ அன்பை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு அப்படியே கொண்டு போயிடும். அதனாலதான் லௌகிக துக்கம் மரணத்தை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம். அப்ப லௌகிக துக்கம் வேண்டாம். எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது இல்லை, அது எதுக்காக துக்கப்படாது. நிறைய பேருக்கு இந்த வெள்ளத்தில் நிறைய பேர் நிறைய பொருட்களை கூட இழந்திருக்கலாம். ஒருவேளை வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு போயிருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஒருவேளை சேதப்பட்டிருக்கலாம். வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த நல்ல நல்ல காரியங்கள் ஒரு வேலையில் செய்திருக்கலாம், அழிக்கப்பட்டு போயிருக்கலாம். இந்த துக்கம் நமக்கு என்ன கிடைக்காது? ஒரு சந்தோஷத்தையே கொடுக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வீட்லேயும் தண்ணி வந்துச்சு. இந்த தண்ணியில் எல்லார் வீட்லேயும் எங்கள் வீட்டில் என்னென்னா ஒரு பை காட்ஸ் கிரேஸ் நல்ல தண்ணி தான். பூமிக்கு அடியிலேருந்து வந்ததுனால தண்ணி நல்ல தண்ணியாக இருந்தது, நல்ல தெளிவாக தான் இருந்தது. ஆனால் கணுக்கால் அளவுக்கு வந்தோடனே எங்களுடைய சகோதரியுடைய மருமகன் அவங்க கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி அவ்வளோ மழையில் ஜோம் பண்ணோம். ஆண்டவரே அதை எஸ்சிஏ சபையில் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு இங்கே இருக்க எஸ்சிஏல வியாசர்பாடியில் பாஸ்டர் ஆல்வின் அவங்களோட சபைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே அவர் புக் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். சரி, அதுக்கு போகணும். பார்த்தா மழை. எப்படி போக போகிறோம் தெரில. வீட்டுக்குள்ளே தண்ணி அடித்து பிடிச்சி ரெடியாகி போயிட்டோம். மீட்டிங் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உடைய ஓடி இது வரைக்கும் தடையானதில்லை, எங்களை நடத்துங்க. மழைக்குள்ளே பத்திரமா போயிட்டு அன்றைக்கி தான் மழை அதிகமாய் பெய்து கொண்டிருக்குது. மீட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நிறைய ஆட்கள் வந்திருந்தார்கள். அவ்வளோ மழையிலையும் பாரத்தோடு ஜனங்கள் வந்திருந்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி உயர்ந்திருந்தது. அதுக்குள்ளே எங்கள் மருமகவங்க கூப்பிட்டு, வாங்க நம்ம திருமலை வாயில் போகிறோம், இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், எல்லாம் அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. யோசிக்கல, உடனே வீட்டை லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கே போனதுனால, கர்த்தர் எங்களை வழி நடத்தினதுனாலே இந்த மழை பாதிப்பு எங்களுக்கு தெரியல.
அங்கெல்லாம் அவ்வளோ மழை தண்ணி எல்லாம் இல்லை. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ளே தண்ணி இருந்தாலும் எது இருந்தாலும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். இழந்து போனதையும் இது போயிடுச்சு அது போயிடுச்சு அதுக்கு பதிலாக கர்த்தர் ரெட்டிப்பாய் திருப்பி கொடுக்கிற தேவன். வானத்தை விட்டு பூமிக்கு வந்தார். நமக்காக தேவன் வானத்தினுடைய மகிமையை இழந்து வந்தார். பிதாவுடைய வலது பார்சத்தை இழந்து வந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு கொடுக்கப்பட்டவர்களை இழக்க ரெடியா இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம், பவுல் கடல் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார். கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது யூரோக்கில் தான் என்கிற காற்று வீசுகிறது. எல்லாரும் பயப்படுறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலிடத்தில். பவுல் உபவாசித்து ஜெபிக்கிறார். பவுலிடத்தில் சொல்லுகிறார், என்ன பொருள் சேதமே அல்லாமல் பிராண சேதம் ஒருவருக்கும் நேரிடுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பொருள் சேதம் நேர்ந்தது அவர்களுக்கு. அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளையும் கப்பல்ல இருந்து தூக்கி கீழே போட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கும் பிராண சேதம் வரவில்லை. தேவன் பாதுகாத்தார், ஒரு பவுல் நிமித்தமாய். அப்ப தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஒருவேளை பொருள் சேதம் வந்தாலும் அது நம்மை பாதிக்காதபடி அதை ரெட்டிப்பா கொடுக்க வல்லவர் என்று நாம் துதிப்போம் என்றால் எதுவும் நம்மை துக்கப்படுத்தாது. இந்த லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும். அப்ப இன்றைக்கு லௌகீக துக்கத்தை விட்டு வெளியே வந்துருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உலக துக்கம் என்ன செய்யும், அதுவும் நமக்கு பிரச்சனை தான். உலகத்தை குறித்த துக்கம், உலகத்தில் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இந்த துக்கம் வேண்டாம். நாம் யாருன்னா எப்படின்னா இருக்கணும், நாம் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வைக்க வேண்டிய விதத்தில் தான் வச்சிருக்கார். நம்மளை ரொம்பவும் தூக்கி வச்சாலும் பிரச்சனை, ரொம்பவும் கீழே போட்டாலும் பிரச்சனை. எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சிருக்கார். நாம தான் என்ன செய்கிறோம், எதையோ பார்த்து ஓடுறோம். மேலே போகணும் மேலே போகணும் மேலே வைத்திருக்கிறார். மேலே போகிறதுக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். இன்னும் உயர்த்தப்படுகிறதற்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அது வரைக்கும் காத்திருக்கும். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்ப கேட்டாராம், உளையான சேற்றில் இருக்கும்போது கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான், ஆனா காத்திருக்கும். அப்ப என்ன செய்யும், இந்த நாள்ல ஆண்டவரே உலக துக்கம் வேண்டாம், லௌகிக துக்கம் வேண்டாம், அடுத்தது பிசாசு கொடுக்கிற துக்கம், அதுவும் பிரச்சனை. பிசாசு கொடுக்கிற துக்கம் என்ன பண்ணும்னா எல்லாத்துக்கும் பயப்பட வைக்கும். பார்க்கறதெல்லாம் பயமா இருக்கும். கயிறை பார்த்தா பாம்பா இருக்கும். கயிறு பார்த்தா கூட எப்படி இருக்கும், பாம்பு மாதிரி தெரியும். ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதோ ஆயிடும்ன்ற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுங்க, தலைவலி வந்தோடனே கேன்சர் வந்துருச்சுன்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு நாள் தலைவலி, எனக்கு உள்ள ஏதாவது கட்டி இருக்குமோ, ஏன் இவ்வளோ தலைவலிக்குது தெரியலையே. வயிற்று வலி வந்தா, ஐயோ வயிற்றுக்குள்ள கட்டி இருக்குமோ. இவங்களே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, இது என்னது, இப்போ சாசு கொடுக்குற துக்கம். நம்மளை பயமுறுத்துறது தான் அவன் வேலை. நான் ஆதியில் சொன்னது போல பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். நாம என்ன பண்ண, அந்த துக்கத்துல இருந்து அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரண பாடுகளை சீஷர்களுக்கு சொல்லும் போது பேதுரு சொல்றார், ஆண்டவரே உமக்கு இப்படி சம்பவிப்பதில்லை. அவர் என்ன பண்ணார், இயேசுவை கடிந்து கொண்டார். வாசிக்கிறோம், யாரு, பேதுரு. இயேசுவை கடிந்து கொண்டு உமக்கு இப்படி சம்பவிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் உடனே ரொம்ப சந்தோஷம்பா, நீ எவ்வளோ என் துக்கத்தை மாற்றுகிறாய்ன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு பின்னாக போ சாத்தானே. எங்க போக சொல்லிட்டாரு, என் முன்னாடி நிற்காத, என் பின்னாக போ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனை கடிந்து கொண்டு எனக்கு பின்பாக போ சாத்தானே. இன்னைக்கு நாம அதை தான் செய்யணும். எப்பெல்லாம் பிசாசு முன்னாடி வந்து நம்மளை பயமுறுத்துறானோ, எனக்கு பின்னாடி போ, அப்பாலே போ, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ கொடுக்க
பயத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களோட வாழ்க்கையிலே துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, மனுஷர் ஒருவரும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரிய செய்கிற சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, பொங்கி 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 வழிகிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு போகும். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அதுக்கு நாம் ஒன்றே ஒன்று செய்யணும். எனக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நானும் தேவனுக்கு என்ன செய்யணும்? சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போதான் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? சந்தோஷத்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் தம் அன்பின் நிமித்தம், செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்தில், அவர் தமது அன்பின் நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் களி கூறுவார். அவர் சந்தோஷமா களி கூறணும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நாமும் மற்றவர்களோட துக்கத்தை மாற்றும்படி நம்மை சந்தோஷப்படுத்துவார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். அதனால் இந்த நாளில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொன்னபடி, ஆண்டவரே, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நான் வைத்திருந்த எல்லா துக்கத்தையும் உங்கள் பாதத்தில் வச்சுட்டு போகிறேன்ப்பா. நான் போகும்போது சந்தோஷமாக போகிறேன். இந்த புதிய வருஷம் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் அந்த மழையிலேயே நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து துக்கத்தில் இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கொஞ்சம் எப்படி இருக்குமோன்னு இருந்தது. ஆனாலும் நம்ம துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை, வருஷத்தை சந்தோஷமாய் மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.